சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்த போது கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னுடைய செடியில் வந்துட்டு இலைதலைகளே வந்து கொட்டிடுச்சு, வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஏதாவது ஸ்கிப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இலைகள்லாம் வந்து காஞ்சி போகுது, அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே வந்து கொட்டிடுச்சு, குச்சி மட்டும் தான் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸு தான். இது வந்து கொஞ்சம் மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அப்படியே ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து இந்த லாஸ்ட் 1 வீக்காக வெயிலினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனாலே அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்னாலே என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாமே வந்து காஞ்சி அப்படியே உதிர்ந்துருது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூச்சியினுடைய தாக்கம். ரெட் ஸ்பைடர் மைட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஸ்பைடர் மைட்ஸ் ப்ராப்ளம் இருந்தாவே அது இலைகள் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் எல்லாம் ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துட்டு அப்படி காஞ்சி அப்படியே உதிர்ந்து கொட்டிடும். ஸோ இந்த மாதிரியான பூச்சியினுடைய தாக்கத்தினாலையும் இலைகள் வந்து கொட்டக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்த ஒரு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்டரிங் தான். ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம வாட்டரிங் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா செடிகள் வந்துட்டு அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இலைகள் வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிரும். காஞ்சா அப்படியே உதிர்ந்துடும், அப்படியே கொட்டிடும் ஃபுல்லுமே. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவில் வந்து கொடுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது, அதே சமயம் கொடுக்காமையும் விட்டுறக்கூடாது. ஸோ எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தண்ணி வந்து கொடுக்க முடியல அப்படின்ற சமயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப் இரிகேஷன் வந்து கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேஸ்ட் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணி ட்ரிப் இரிகேஷன் மாதிரி கொடுக்க முடியும். இதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வந்துட்டு என் கார்டில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் வந்து கொட்டுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் செடிகள் வந்துட்டு இந்த 3ல் எதனால் வந்து இந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸ்பைடர் மைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த இலைகளுக்கு பின்னாடி சின்னதாக ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டெய்லி வந்து செக் பண்ணணும், பிளான்ட்டில் வந்துட்டு ஏதாவது பூச்சி தாக்கங்கள் இருக்கா, ஏதாவது லீஃபில் சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பூச்சியினுடைய தாக்கங்கள்னால தான் இலைகள் வந்து கொட்டியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்குரிய வந்து இன்செக்டிசைடு வந்து வாங்கி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த மாதிரி இன்செக்டிசைட் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கெமிக்கலாக இன்ஆர்கானிக்காக இருக்கிறத வாங்கி தான் ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். அது வந்து பெஸ்டிசைட் ஷாப்லேயே வந்து நீங்கள் கொஞ்சம் கேட்டு இந்த மாதிரி ஸ்பைடர் மைட்ஸ் ப்ராப்ளம் என்னுடைய செடியில் இருக்குது அப்படின்னு சொல்லியே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரிங் சொன்னேன் இல்லைங்களா. வாட்டரிங் வந்து ட்ரென்ச்சுக்கு, அதாவது நீங்கள் மண் பகுதியில் வந்து தான் ஒவ்வொரு டைமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுனால ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இலைகள் மேலே வந்து தொளிச்சு விடலாம். இலைகள் மேலே தொளிக்கும் பொழுது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து செடிகளுக்கு வந்து மண் பகுதியிலையோ இல்லை வந்துட்டு இலைகள் மேலேயோ வந்து தெளித்து விடும் பொழுது இலைகள் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன்லாம் இல்லை அப்படின்றவங்களும் நார்மலாக நீங்கள் வந்துட்டு மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் வந்து இந்த இலைகள் மேலே வந்து நல்லா இப்படி வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா கூலாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா கீழே மண் பகுதியிலேயே வந்து நம்ம ஃபுல்லாக சதன்னு ஊற்றிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இலைகளை கொடுக்கும் பொழுது அந்த ஹீட்டுக்கு வந்து அது ரெக்கவர் ஆகி அந்த பிளான்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இலைகளே இல்லை அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் கொஷின் பண்ணிங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வந்துட்டு எப்சம் சால்ட் ப்ளஸ் வந்து ஹியூமிக், இது ரெண்டுமே தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து செடிகளுக்கு வந்து கொடுத்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்துட்டு சும்மா ஒரு 6-7 அந்த குட்டி பால் ஷேப்பில் இருக்கும், அதை நம்ம கலந்து கொடுக்கலாம். எப்சம் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து தண்ணியில் கலந்து வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து புது தண்டுகள் வந்து அழகாகவே எடுத்து வந்தது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ வந்த ஸ்டெம் தான், நல்லா புதுசாகவே இப்போ தான் எடுத்து வந்திருக்கு. நிறைய புது கிளைகள் வந்து வந்தது இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த ஒரு செடி மட்டும் சொல்ல முடியாது, இந்த செடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் எல்லாமே வந்துட்டு புது தண்டுகள் வந்து எடுத்து வருது.
ஸோ நல்லாவே வந்து க்ரோத் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஒரு டிப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மல்ச்சிங் தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தேங்காய் நார் இல்லைன்னா காய்ந்த இலைகள் வந்து போட்டு விடலாம். இந்த மாதிரி போட்டு விடும் பொழுது மண்ணில் வந்து ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு இந்த லீஃப் பர்ன் ப்ராப்ளம் வந்து ஏற்படுறது, ரூட் வந்து அஃபெக்ட் ஆகிறது, இந்த மாதிரி சான்சஸ் வந்து கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ மல்ச்சிங் வந்து இந்த நைட்ரஜன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டு விடலாம். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து போட்டு விடலாம். அப்படின்னா வேர்மி கம்போஸ்ட் வந்து கொடுக்கலாம். அப்படி இந்த மாதிரி கம்போஸ்ட் எல்லாம் என்கிட்ட இல்லை, மேன்யூர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு காஃபி பவுடர் வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த நான் பற்றின ஆல்ரெடி வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து நம்ம வந்து எக்ஸெல் வந்து நல்லா ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது நல்லா இலைதழைகள்லாம் நல்லா செழிப்பாகவே வளரும். புதிய தண்டுகள் வந்து நல்லாவே எடுத்து வரும். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த செடிக்கு வந்து அந்த உரத்தை கொடுக்கும் பொழுது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸோட சேர்த்து இன்னொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா, நல்ல ஓல்டு மேன்யூராக வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இதை வந்து நம்ம செடிகளில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஏன்னா நைட்ரஜன் ரிச்சான ஃபர்டிலைசர் கொஞ்சம் சேர்த்தும் பொழுது இலைதழைகள்லாம் நல்லா கொஞ்சம் பசுமையே எடுத்து வரும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக சேர்த்திக்கலாம். இப்போ எங்கள் பாட்டிகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மாட்டு சாணத்தை பயன்படுத்துறதை விட இன்னும் நம்ம ஆட்டு எரு வந்து பயன்படுத்தும் போது பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. இது சம்டைம்ஸ் வந்து நம்ம ஈரத்தோடவே வந்து அந்த மண் கலவையில் வந்து அப்படி சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கரையான் வந்து பிடிக்கிறது, இல்லைன்னா வேர்பூச்சி, இந்த வேர்புழுக்கள் தாக்கங்கள்லாம் ஏற்படுது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்கும். செடிகள் வந்து இறந்துரும், இல்லை சுட்டு போன மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆட்டியர் வந்து பயன்படுத்தும் பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லா கண்டென்ட்டுமே நல்லா இருக்கிறதுனால அது வந்து நல்லாவே பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் அப்படின்றாங்க. அது இந்த ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம முல்லை செடிக்கும் வந்து போடும் பொழுது நல்ல கொத்த பூக்கள் வந்து பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பெஸ்ட்டான ரிசல்ட்டாகவும் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டியர் கொஞ்சமும் அப்புறம் இந்த சாணம் வந்து கொஞ்சமும் வந்து கலந்து தான் நான் வந்து போட்டு விட்டேன். உங்ககிட்ட இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன டிப்ஸை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக செடிகளில் வந்து புதுத்தளிர்கள் வந்து அழகாகவே எடுத்து வரும். அப்படி ஆல்ரெடி இலைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த நல்ல செழிப்பாகவே வந்து இலைகள் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது ஷேர் பண்ண நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுடைய பிளான்ட் இமேஜ் இருந்து இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஷேர் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.